Hi all, welcome to Exam Edge YouTube channel. So ratio and proportion topic தான் பார்த்துட்டு இருக்கோம். up to 60 questions ஏற்கனவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னைக்கு 61st questionல இருந்து பார்க்க போறோம். So 61st question பாருங்க என்ன இருக்கு அப்படின்ட்டு. இரண்டு ரயில் நிலையங்களுக்கிடையே முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பு பயண கட்டணங்களின் விகிதம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அதாவது டிக்கெட் இருக்குல்ல, சோ அந்த டிக்கெட் பிரைஸ் உடைய ரேஷியோ அதுதான் கொடுத்திருக்காங்க. பயண கட்டணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏ கிளாஸ் இல்லை ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ்ன்னு கொடுத்துருந்தாங்களா. ஸோ முதல் வகுப்பு இரண்டாம் வகுப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ். ஸோ இவங்களுடைய ரேஷியோ டிக்கெட் ப்ரைஸ் ரேஷியோ என்ன அப்படின்னா 3:1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்க, மற்றும் இந்த இரண்டு நிலையங்களுக்கிடையே முதல் வகுப்பு மற்றும் இரண்டாம் வகுப்பில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை விகிதம் 1:50. ஸோ பேசஞ்சர்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அந்த ரேஷியோ வந்து பேசஞ்சர்ஸ் 1:50 அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் கிளாஸ். அடுத்து, ஒரு குறிப்பிட்ட நாளில் இந்த இரண்டு நிலையங்களுக்கிடையே பயணிகளிடமிருந்து வசூலான தொகை 1325. ஸோ ஒரு நாள் வந்து டோட்டலா வசூலான தொகை என்ன அப்படின்னா 1325. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் ரெண்டுலயும் பயணம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனுடைய ரேஷியோ டிக்கெட்டு ஒருத்தர்ல எத்தனை பேரு அப்படின்றது வரும்ல. சோ அப்போ எனக்கு டோட்டல் வந்து 1325 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எனில் அன்று இரண்டாம் வகுப்பில் பயணித்த பயணிகளிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட தொகை எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ இரண்டாம் வகுப்பு செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணிருப்பாங்கல்ல, சோ அவங்க கிட்ட வசூலிச்ச பணம் எவ்வளவு, ருபீஸ் எவ்வளவு, இதான் நம்மளுடைய கொஸ்டின். இப்ப எனக்கு இங்க டோட்டல் வந்து 1325 அப்படின்றது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ண டிக்கெட் இல்லையா, பேசஞ்சர்ஸும் அவங்களுடைய டிக்கெட் பிரைஸ், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாதான் எனக்கு என்னது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்களுடைய டோட்டல் ருபீஸ் என்ன அப்படின்னு தெரியும். ஸோ இது செகண்ட் கிளாஸ்ல பயணம் பண்ணியிருக்காங்க, இது டிக்கெட் பிரைஸ் ரேஷியோ, இது வந்து பேசஞ்சர்ஸ் ரேஷியோ. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எனக்கு இந்த டோட்டல் ருபீஸ் உடைய ரேஷியோ கிடைக்கும் இல்லையா. ஸோ அப்போ ருபீஸ் டோட்டல் ருபீஸ்க்கு ரேஷியோ வேணும் அப்படின்னா எனக்கு 3:1 3, 1:50 50. அப்போ 3:50 ரேஷியோ தான் எனக்கு என்ன அப்படின்னா இந்த 1325. அதாவது இந்த 53 பங்கு, 50 + 3, இந்த 53 பங்கு தான் நமக்கு 1325. இப்போ செகண்ட் கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்களுக்கு எவ்வளவு வசூலிச்சிருக்கோம் அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஸோ அப்ப இந்த 50 பங்கு என்ன, 50 பார்ட்ஸ் என்ன அப்படின்றதா கொஸ்டின். ஸோ 1325/53 × 50 அப்படின்னு போட்டா நமக்கான ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இந்த 1325 இது எல்லாமே நம்ம கேன்சல் பண்ணி தான் ஆகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஸோ 53 டேபிள்ல ஸ்ட்ரைட்டா கேன்சல் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ 53 டேபிள்ல கேன்சல் பண்ணுங்க. 132 5 அப்படின்னு இருக்கு. ஸோ 53 2 அப்படின்னு போடுறப்போ 106 அப்படின்னு கிடைச்சிருமா. 106னா 116, 126, அதுக்கப்புறம் ஒரு 6, ஸோ 26 அப்படின்னு வந்துடும். 265. 53 × 5 அப்படின்னு போட்டா நமக்கு என்ன கிடைச்சிருச்சு, 255 அப்படின்னு கிடைச்சிருச்சு. அப்ப கேன்சல் பண்ணா இது என்னது 25 × 50. 25 × 5 125, அப்புறம் ஒரு 0. ஸோ 1250 வந்து எனக்கு என்னது பி கிளாஸ்ல டிராவல் பண்ணவங்க கிட்ட இருந்து கலெக்ட் பண்ண அமௌண்ட். ஸோ 1250. அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏபிசி ஆகியோரிடையே 680 பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ 3 பேருக்கு நடுவுல 680 ருபீஸ் வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஏபிசி இவங்க 3 பேருக்கும் டிவைட் பண்ணி 680 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பிக்கு கிடைத்ததில் 2/3 பங்கு ஏக்கும். ஸோ அப்போ இங்க என்னது, பிக்கு கிடைத்ததில் 2/3 பங்கு ஏக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன்றது பிக்கு கிடைச்சதுல 2/3 பங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பிக்கு கிடைத்ததில் 1/4 பங்கு சிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்போ சிக்கு எனக்கு என்னது 1/4 பங்கு, பிக்கு கிடைத்ததில் 1/4 பங்கு சிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ சி = 1/4. எனில் அவர்களின் பங்குகள் முறையே எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப ஏபிசி அவங்களுடைய பங்குகள் ரேஷியோ என்ன அப்படிங்கறத நமக்கு கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா. சோ அப்ப இங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க என்னது எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல இல்ல எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் பில எழுதிடலாமா. இங்க நான் ஏவை 2/3 ஆஃப் பி அப்படின்னு எழுதுறேன், பிய அப்படியே வச்சுக்கிறேன். சிக்கு என்ன பண்ணலாம், b/4 அப்படின்னு வச்சுக்கலாம், which is equal to 680 அப்படின்னு வந்துடும். இப்ப இதை சால்வ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணுமா. இங்க 1 அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம். எல்சிஎம் எடுக்கணும் அப்படின்னா 12 தான் எல்சிஎம் வரும். ஸோ இங்க × 4, இங்க × 12, இங்க × 3 அப்படின்னு இருக்கும். ஸோ அப்ப இங்க 2 4s are 8b + 12b
plus 3b equal to 680 அப்படின்னு கிடைச்சிரும். So 12 plus 3 15, 15 plus 8 23b equal to 680. இப்போ 680 by 23 அப்படின்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? பாயிண்ட்ல ஆன்சர் வரும். ஏன்னா கேன்சல் ஆகாது. ஆனா நமக்கு இங்க ஆப்ஷன்ஸ்ல பாயிண்ட்ல எதுவுமே இல்லை. ஸோ இங்க என்ன போட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? இங்க என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா சிக்கு கிடைத்த பங்கு எக்ஸ் என வைத்துக் கொள்வோம், பிக்கு கிடைப்பது x/4. ஓகே, ஸோ இங்க சால்வ் பண்றதுல அவங்க வந்து தப்பா போட்டிருக்காங்க. சரியா? ஸோ தப்பா வந்து நமக்கு இங்க கொஸ்டின்ல அப்ப கொடுத்துருப்பாங்க. இங்க கொஸ்டின்ல என்ன அப்படின்னா சிக்கு கிடைத்தது 1/4 பங்கு பிக்கு கிடைக்குமாறு அப்படின்னு எழுதணும். ஸோ அப்போ சிக்கு கிடைத்தது 1/4 பங்கு பிக்கு கிடைக்குமாறு அப்படின்னா பி என்னது c/4. இப்ப இந்த சியை தான் இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எக்ஸ் என வைத்துக் கொள்வோம் அப்படின்னு வச்சிருக்காங்க. சரியா? சோ அப்ப இது வந்து கொஸ்டின் எரர். அப்ப நம்மளும் இவங்க போட்டிருக்க மாதிரியே கொஸ்டின் எரர். இது வந்து எரர் கொஸ்டின். நமக்கு என்னது சி இருக்க வேண்டிய பி இருக்க வேண்டிய இடத்துல சி இருக்க வேண்டிய இடத்துல பி. ஸோ பி ஈக்குவல் டு c/4 அப்படின்னு போடணும். ஸோ இது கிடையாது. இது வந்து நமக்கு கொடுத்த ஒரிஜினல் கொஸ்டின் தான். பட் ஆனா அவங்க சால்வ் பண்றப்ப எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்னா பி ஈக்குவல் டு c/4 அப்படின்னு போட்டு சால்வ் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ கொஸ்டின்ல எரர். அப்போ இங்க b ஈக்குவல் டு c/4 அப்படின்னு போட்டாதான் நமக்கு கரெக்டா வரும். இப்போ இங்க என்ன இருக்கு? b இருக்கு, இங்க c இருக்கு. நான் என்ன பண்றேன்? எல்லாத்தையும் இன் டர்ம்ஸ் ஆஃப் c-ல மாத்திக்கலாம் அப்படின்றதுனால a இன் டர்ம்ஸ் ஆஃப் c-ல எழுத போறேன். 2/3 ஆஃப் c/4 அப்படின்னு வருமா? 2 டேபிள்ல இதை கேன்சல் பண்ணா என்ன வந்துடும்? c/6 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ a ஈக்குவல் டு c/6. ஸோ a ஈக்குவல் டு c/6, b ஈக்குவல் டு c/4, c அப்படியே இருக்கும், which is equal to 680. இப்போ இங்க எல்சிஎம் எடுத்தா என்னது? இது 3 2s are, இது 2 2s are. ஒரு 2 காமனா இருக்கு. அப்ப 2 3யும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணா போதும். 2c plus 3c by 3 into 2 into 2 plus c equal to 680 அப்படின்னு இருக்கும். ஸோ இது 5c. கீழே என்னது? 3 2s are 6, 6 2s are 12. அப்போ இங்க plus 12c equal to divided by 12 680 அப்படின்னு இருக்கும். அப்போ இங்க மேல என்ன வந்துடும்? 17c which is equal to 12 into 680. 17 into 4 அப்படின்னு போடுங்க. 28 2, so 68 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ இதை கேன்சல் பண்ணா 40 அப்படின்னு வரும். 12 into 4 48. ஸோ c உடைய வேல்யூ 480. ஸோ c-க்கு பிரிச்சு கொடுத்தது வந்து 480 அப்படின்னு வந்துடும். ஸோ அப்ப நமக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ரிமைனிங் இருக்க ஏக்கும் பிக்கும் போட்டு பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ நம்ம எழுதுனதெல்லாம் கரெக்ட் தான். இங்க கொஸ்டின் எரர் தான். சரியா? சோ அடுத்தது பாருங்க, ஏ பி சி ஆகியோருக்கிடையே 355 பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ 355 rupees என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 63rd கொஸ்டின். ஸோ ஏ பி சி இவங்க 3 பேருக்கும் 355 ரூபாய் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க? பிஐ விட ஏக்கு 20 கூடுதலாகவும். ஸோ ஏக்கு வந்து 20 கூடுதல், யாரை விட? பிஐ விட 20 கூடுதலாகவும் ஏக்கு. அடுத்து ஏஐ விட சிக்கு 15 கூடுதலாகவும். சோ சி என்னது? ஏஐ விட 15 கூடுதலாகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இருக்குமாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது எனில் சியின் பங்கு எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க. சோ சியோட பங்கு என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ ஆப்ஷன்ல எல்லாமே வந்து ஹோல் நம்பரா தான் இருக்கு. சோ சியோடைய பங்கு எவ்வளவு? அப்ப எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சில மாத்திக்கலாமா? சோ அப்ப எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் சில அப்படின்னா ஏவை எப்படி எழுதலாம்? a equal to c minus 15 அப்படின்னு எழுதிக்கலாமா? a equal to c minus 15. இங்க இருந்து minus 15 இங்க வந்துடும். அடுத்து b வந்து நான் in terms of c ல எழுதணும் அப்படின்னா என்ன எழுதணும்? இததான் வந்து நம்ம rearrange பண்ணணும். a க்கு பதிலா என்ன போடணும்? c minus 15 equal to b plus 20 அப்படின்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 20 இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா என்ன வரும்? minus 20. so minus 35 இதான் b அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ plus c minus 35 plus c equal to 355 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ அடுத்து எத்தனை சி இருக்குன்னு பாருங்க. 1 2 3 சி இருக்கு. இது 35 15 அப்படின்னா minus 50 which is equal to 355. 50 அந்த பக்கம் போச்சு அப்படின்னா இங்க என்ன வந்துடும்? plus 50 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ plus 50 அப்படின்னு கிடைச்சா 405 அப்படின்னு வந்துடும். ஸோ c equal to 405/3. 1ல 3 மிச்சம் 1, 3ல 9 மிச்சம் 1. ஸோ 135 இதுதான் சி உடைய பங்கு. ஸோ 135 ஆப்ஷன் சில இருக்கு. அடுத்த கேள்வி பாருங்க, ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% கூடுதல். ஸோ ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட 10% கூடுதல்னா 110/100 அப்படின்னு கிடைச்சிடும். அடுத்து மற்றும் பியின் வருமானம் சியின் வருமானத்தை விட 20% குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பியின் வருமானம் சியின் வருமானத்தை விட 20% குறைவு. 20% குறைவுனால நான் 100 - 20 அப்படின்னு போட்டிருக்கேன். எனில் ஏபிசி ஆகியோரின் வருமானங்களின் விகிதம் என்ன கொடுத்திருக்காங்க, வருமானத்தை விட அப்படின்னு தான் கொடுத்திருக்காங்க. அப்ப இங்க என்னதான் கேட்டிருக்காங்க அப்படின்னா வருமானங்களின் விகிதம் A/B/C உடைய இன்கம் ரேஷியோ தான் கேக்குறாங்க. சோ அப்போ A உடையது நான் 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். சாரி, A உடையது நமக்கு என்ன வந்துரும், B இன்ட்டு எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் B லயே எழுதிக்கலாமா. சோ A எழுதுறப்போ B இன்ட்டு 110/100 அப்படின்னு எழுதிக்கலாம். B உடையது எழுதுறப்போ இன் டர்ம்ஸ் ஆஃப் A ல எழுதணும். சரியா. சோ B உடையது எழுதுறப்போ எல்லாமே நம்ம இன் டர்ம்ஸ் ஆஃப் பில எழுத போறோம். ஸோ ஏக்கு வந்து B இன்ட்டு 110/100 அப்படின்னு வந்துச்சு. B அப்படியே வச்சுக்கலாம். C எழுதுறப்ப என்ன பண்ணணும், இந்த 100 அந்த பக்கம் போயிடுச்சு அப்படின்னா B இன்ட்டு 100/80 அப்படின்னு இருக்கும். ஸோ எல்லாத்துலயுமே B காமனா இருக்கிறதுனால B கேன்சல் ஆயிடும். ரிமைனிங் இருக்கிற காமன் டர்ம்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போறோம். அப்ப இங்க என்ன இருக்கு, 11/10 1 இத நம்ம வந்து என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 5/4 அப்படின்னு வருமா. சோ இது வந்து 5/4 அப்படின்னு கிடைச்சிடும். இப்ப இங்க எல்சிஎம் எடுக்கணும், கீழே எல்லாமே சேம் ஆக்கணும். சோ அப்ப இங்க இன்டூ 4 இங்க இன்டூ 10 அப்படின்னு போட்டுக்கிறேன்னு வைங்க. அப்போ இங்க வந்து 1 இருக்கும். அப்ப இங்க இன்டூ 40 அப்படின்னு வந்துடும். அப்ப இங்க இன்டூ 4னா 44:40 5 × 10 50 அப்படின்னு வந்துடும். இதை என்ன பண்ணலாம், 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 22:20:25 அப்படின்னு இருக்கும். இதுக்கு மேல எனக்கு வந்து காமனா கேன்சல் ஆகாது மூணுமே. ஸோ 22:20:25. ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஏபிசி ஆகியோரின் மொத்த வருமானம் 333. அவர்கள் முறையே 80, 85% மற்றும் 75% வருமானத்திலிருந்து செலவழித்தனர். அவர்களின் சேமிப்பின் விகிதம் முறையே 7:6:9. எனில் பியின் வருமானம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சோ 3 பேருடைய வருமானம் எத்தனாவது கொஸ்டின், 65. சோ 3 பேருடைய மொத்த வருமானம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 333 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எவ்வளவு செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நெக்ஸ்ட் சொல்லியிருந்தாங்களா, செலவுனா எக்ஸ்பெண்டிச்சர். சோ முறையே 80%, 85%, 75% செலவழித்தனர். இவங்க வந்து ஏ வந்து 80%, 85%, 75%. இது ஏபிசி. சோ முறையே செலவழித்தனர். ஓகேவா. அடுத்து என்னது கொடுத்திருக்காங்க, அவர்களின் சேமிப்பின் விகிதம் 7:6:9. சேவிங்ஸ் ரேஷியோ வந்து 7:6:9. இப்ப என்ன கேட்டிருக்காங்க, எனில் பியின் வருமானம், பி உடைய வருமானம் தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்போ எனக்கு இது என்னது, எக்ஸ்பெண்டிச்சர் 80% அப்படின்னா 20% சேவிங்கா, கரெக்டா. சோ 20% சேவிங் 20/100. 85% எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா 15% சேவிங்கா. சோ 15/100. அடுத்து 75% எக்ஸ்பெண்டிச்சர்னா 25/100. சோ இன்கம் எல்லாம் நான் எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. சோ இன்கம் நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா இந்த எக்ஸ்ல எனக்கு ஏ ஓட இன்கம், ஏ உடைய டோட்டல் இன்கம்ல எனக்கு 20% சேவிங்ஸ். இது பி உடைய டோட்டல் இன்கம்ல எனக்கு 15% சேவிங்ஸ். ஓகேவா. சோ இது வந்து பி உடைய 15% சேவிங்ஸ், இது சி உடைய டோட்டல் இன்கம்ல 25% சேவிங்ஸ். அந்த சேவிங்ஸ் ரேஷியோ தான் எனக்கு 7:6:9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 7:6:9 அப்படின்னா இது எப்படி எழுதலாம், சேவிங்ஸ் ரேஷியோ எனக்கு 7:6:9. அப்போ இது வந்து 7x, இது வந்து 6x, இது வந்து 9x அப்படின்னு எழுதலாமா. ஸோ அப்படிதான் இங்க நமக்கு பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு, 6x, 7x, 9x அப்படின்னு ஈக்குவேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 20% ஆஃப் ஏ தான் என்னுடைய சேவிங்ஸ், அதுதான் ஈக்குவல் டு 7x. அடுத்து 15% ஆஃப் பி தான் வந்து பி உடைய சேலரி தான் என்னுடைய சேவிங்ஸ். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு சிஎக்ஸ். அடுத்தது என்னது, 25% ஆஃப் சேலரி ஆஃப் சி தான் என்னுடைய சேவிங்ஸ், விச் இஸ் ஈக்குவல் டு 9x. ஸோ இந்த 0 கேன்சல் ஆயிடுமா. அடுத்து 2 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 5. அப்போ ஏ ஈக்குவல் டு 35x அப்படின்னு கிடைச்சிடும். இங்க பிக்கு பண்றப்ப இங்க என்ன வரும், 3 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2, இது வந்து எனக்கு 5 அப்படின்னு கிடைச்சிடும். இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20. அப்போ பி ஈக்குவல் டு 40x. அடுத்தது இது 25 டேபிள்ல கேன்சல் பண்ணா 4, சி ஈக்குவல் டு 36x. அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி உடைய இன்கம் ரேஷியோ என்னது, 35x is to 40x is to 36x. ஸோ இது காமனா எந்த டேபிளையுமே மூணுமே டிவைட் ஆகாது. ஸோ 35 is to 40 is to 60.
ஸோ பி உடைய ரேஷியோ எனக்கு 40. இது மொத்தம் எனக்கு எத்தனை பங்குன்னு பாருங்க, 35 36னா 71. 71 பிளஸ் 41 அப்படின்னா என்ன வந்துடும், 71 பிளஸ் 41னா 111 அப்படின்னு கிடைக்கும். இந்த 111 பங்கு தான் எனக்கு என்னது அப்படின்னா 333. எனக்கு பி உடைய வருமானம் வேணும்னா 40 பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும். ஸோ அப்போ 333 டிவைடட் பை 111 இன்டூ 40 அப்படின்னு போட்டா கிடைச்சிருமா. ஸோ இப்போ 111 இதை கேன்சல் பண்ணா 3 இன்டூ 40 எனக்கு என்ன வந்துடும், 120 ரூபா அப்படின்றது தான் எனக்கு பி உடைய வருமானம். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஏபிசி ஆகியோரின் வருமானத்தின் விகிதம் 7:9:12 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வருமானத்தின் விகிதம் எத்தனாவது கொஸ்டின், 66. ஸோ 66th கொஸ்டின், ஏபிசி உடைய இன்கம் ரேஷியோ என்ன கொடுத்துருந்தாங்க, 7:9:12. 7:9:12. அடுத்த கேள்வி பாருங்க, அதுக்கு அடுத்த பகுதி பாருங்க, மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 8:9:15. செலவுகளின் எக்ஸ்பெண்டிச்சர் என்னது அப்படின்னா 8:9:15 அப்படின்னு வந்துருச்சு ஆகும். ஏயின் சேமிப்பு அவர் வருமானத்தில் 1/4 பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சேவிங்ஸ், ஏ உடைய சேவிங்ஸ் என்னது, அவர் வருமானத்துல 1/4 பங்கு. 1/4 பங்கு ஆஃப் வருமானம் 7x. இதான் ஏ உடைய சேவிங்ஸ். ஏ, பி மற்றும் சியின் வருமானத்தின் மதிப்பு. ஸோ ஏதான் அவங்களே வருமானத்தின் மதிப்பு கொடுத்துட்டாங்க. இது வருமானத்தின் மதிப்பு கேட்டிருக்க மாட்டாங்க, வேற என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா. ஸோ ஏபிசியின் சேமிப்புகளின் விகிதம் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, வருமானத்தின் விகிதம் அவங்களே இங்க கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சேமிப்பின் விகிதம், சேவிங்ஸ் உடைய ரேஷியோ அதான் கேட்கறாங்க. ஓகேவா, சேவிங்ஸ் ரேஷியோ தான் என்னன்னு கேக்குறாங்க. எனக்கு இன்கம் தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் தெரியும், சேவிங்ஸ் ஏ உடையது தெரியும். எனக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னாலே நமக்கு வந்து சேவிங்ஸ் தானே. இது வந்து ஏ உடைய இன்கம் 7x, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒய்ல எழுதிக்கிறேன், காமனா இருக்குது. ஸோ 8y அப்படின்னு எழுதிக்கிட்டா இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாதான் எனக்கான சேவிங்ஸ் எவ்வளோ, 7x/4 அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதான் பண்ணியிருக்கேன். ஸோ 7x 8y மைனஸ் பண்ணா எனக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னா சேவிங்ஸ் இல்லையா. ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணும். இதை சால்வ் பண்ணா என்ன வரும், இந்த 7x/4 இங்க வருதுன்னு வைங்க, மைனஸ் 7x/4 ஈக்குவல் டு 8y அப்படின்னு இருக்கும். ஸோ அடுத்து எல்சிஎம் எடுப்போமா. ஸோ எல்சிஎம் எடுத்தா 4 இன்டூ 4 பண்ணுவோம். ஸோ 28x மைனஸ் 7x/4 ஈக்குவல் டு 8y. ஸோ இது என்னது 21x/4 ஈக்குவல் டு 8y அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ x ஈக்குவல் டு 8 4s 32. ஸோ 32y இது வந்து 21x. ஸோ 21x ஈக்குவல் டு 32y அப்படின்னு ஒரு ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்க என்ன வந்துடும், எனக்கு A:B:C உடைய நமக்கு என்ன வேணும் அப்படின்னா சேவிங்ஸ் உடைய ரேஷியோ தான் வேணும். அப்போ B உடைய சேவிங்ஸ் என்னது, எனக்கு இன்கம் வந்து 9x, எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9y. இதான் வந்து B உடைய சேவிங்ஸ் இல்லையா, இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர். எனக்கு எக்ஸ் ஒய் எப்படி எழுதலாம், எக்ஸ் ஈக்குவல் டு 32/21y அப்படின்னு எழுத போறேன். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 32/21y. இல்லைன்னா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்லயே எழுதிக்கலாம். ஏன்னா ஏவோட இது வந்து எனக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல இருக்கு, அப்போ பியோட இது நான் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்ல எழுதுறேன் அப்படின்னா இங்க என்ன வந்துடும், ஒய் ஈக்குவல் டு 21/32x அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ ஒய்க்கு பதிலாக 21 9x மைனஸ் 9 இன்ட்டு 21/32x அப்படின்னு எழுதிக்கலாமா. ஒய்க்கு பதிலாக நான் என்ன எழுதியிருக்கேன், 21/32x அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இதை 9 டேபிள்ல இல்லை வேற எதுலையாவது கேன்சல் பண்ண முடிஞ்சா கேன்சல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா ரேஷியோ என்ன அப்படின்னு தான் பார்க்குற மாதிரி இருக்கும். சரியா. ஸோ இங்கே 1/4 7x அப்படின்னு இருக்கு. ஸோ இதை வந்து நான் மல்டிப்ளை பண்ணுறேன்னு வைங்க, 21 × 9 அப்படின்னா 9 189 அப்படின்னு இருக்கும். ஸோ 21 × 9னா 189. ஸோ 9x மைனஸ் 189/32x அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த 189 32 எனக்கு எதுலையாவது கேன்சல் ஆகுதா அப்படின்றதான் நம்ம செக் பண்ணோம். ஸோ கேன்சல் ஆகுறது கஷ்டம் தான், பாயிண்ட்ல தான் வரும். ஸோ அப்போ அப்படியே நம்ம ஃப்ராக்ஷன்லேயே வச்சுக்கலாம். எல்சிஎம் எடுக்கிறேன்னு வைங்களேன், எல்சிஎம் எடுத்தா என்ன வரும், பியோடைய சேவிங்ஸ் இன்ட்டு 32ன்னு பண்ணுவோம். ஸோ 32 × 9 அப்படின்னு போடணும். ஸோ இங்கே இன்ட்டு 32. ஸோ 32 × 9னா 18 1 288 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ 288 மைனஸ் 189x/32
32 அப்படின்னு கிடைக்குமா? ஸோ 288 மைனஸ் 189 அப்படின்னா 99 வந்துடும். ஸோ 99x/32 இதுதான் B உடைய சேவிங்ஸ். ஸோ இதே போல எனக்கு என்ன வேணும்? C யோட இது வேணும். C யோட இது என்ன வந்துடும்? 12x மைனஸ் 15y அப்படின்னு இருக்கும். ஸோ C யோடைய சேவிங்ஸ் வந்து 12x மைனஸ் 15y. நான் y in terms of xல மாத்த போறேன். ஸோ 12x minus 21/32x. திரும்ப இங்க LCM எடுக்கிறோம் அப்படின்னா 12 into 32 வருமா? 12 into 32 into 30 பண்ணிக்கலாம், அப்புறம் into 2 பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து 360, இது வந்து ஒரு 24. ஸோ 384 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ 384 minus 21, இது ரெட் லைன் காமனா x இருக்கு, divided by 32. So 384 minus 21 6 3. So 363 x by 32 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இது வந்து C உடையது. இப்போ A is to B is to C உடையது வேணும் அப்படின்னா என்னது? C உடையது 363 x by 32. B உடையது நமக்கு மேல என்ன கிடைச்சது? B உடையது 99x by 32 அப்படின்னு கிடைச்சது. ஸோ 99x by 32. A உடையது என்னது? 7x by 4. ஸோ அப்போ இங்கே நான் மல்டிப்ளை பை 8 பண்ணாதான் கீழே டினாமினேட்டர் சேமா இருக்கும். ஸோ அப்போ நான் மேலேயும் மல்டிப்ளை பை 8 பண்ணால் 56. எல்லாத்துலேயும் எக்ஸ் 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 காமனாக இருக்குது. ஸோ 56 is to 99 is to 363 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம வந்து ஏதாவது டேபிளில் கேன்சல் பண்ண முடியுமா அப்படின்னு தான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ ஏதாவது டேபிளில் கேன்சல் ஆகுமான்னு பாருங்க. இது ரெண்டும் 11 டேபிள் ஆகும், ஆனால் இது 11 டேபிள் ஆகாது. ஸோ அப்போ நமக்கு இங்கே ரேஷியோ 56 99 363. ஸோ 363லாம் நமக்கு வரல, அதாவது ஆப்ஷனில் இங்கே இல்லை. 56 99லாம் இருக்குது, பட் ஆனால் இங்கே ஆப்ஷன்ஸில் இல்லை இல்லையா? ஸோ அப்போ இங்கே நம்ம ஏதாவது தப்பு பண்ணியிருக்கோமா அப்படின்றத செக் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு தான் தப்பு பண்ணுறது யூஸ்வலாச்சே. ஸோ 12x மைனஸ் 15y, 12x 15 இங்கே விட்டுட்டோம் பாருங்க. ஸோ இங்கே வந்து 15, ஒரு 15 நம்ம விட்டுட்டோம். ஸோ அப்போ இங்கே 21 into 15 வேற பண்ணணும். ஸோ 21 into 10 பண்ணால் 210, 21 into 5 பண்ணால் 210ல் பாதி. ஸோ 105, 315ன்னு வரும். ஸோ அப்போ இங்கே மைனஸ் பண்ண வேண்டியது 315. 384 minus 315 into x divided by 32 அப்படின்னு இருக்கும். ஸோ 384 minus 315 அப்படின்னா 69 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே வர வேண்டியது 69 நமக்கு. பாருங்க, நீங்க என்கிட்ட இருந்து எப்பெல்லாம் தப்பு பண்ணக்கூடாதுன்றதையும் சேர்த்தே கத்துக்கலாம். ஸோ இங்கே ஆன்சர் வந்து 59 69 சாரி 59 56 59ன்ற 56 99 69. ஸோ 56 99 69. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க 67. என்கிட்ட இருந்து எப்படி மெத்தடாலஜி பண்ணணும் அப்படின்றத நீங்க கத்துக்கோங்க. எப்படியெல்லாம் தப்பு பண்ணக்கூடாது கால்குலேஷன் போடுறப்போ அப்படின்றதையும் சேர்த்தே கத்துக்கோங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, A மற்றும் B இன் வருமானங்கள் முறையே 3:2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A மற்றும் B உடைய இன்கம் ரேஷியோ வந்து 3:2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம் முறையே 5:3, எக்ஸ்பெண்டிச்சர் ரேஷியோ 5:3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இரண்டு நபர்களுக்கும் தலா 1000 சேமித்தால் A இன் வருமானம் என்ன? சேவிங்ஸ் வந்து ரெண்டு பேரும் 1000 ரூபாய் பண்றாங்க. ஸோ இதை நம்ம மேல பார்த்தா அதே சிமிலர் கொஸ்டின் தான். நான் இங்க ஹிண்ட்டை கொடுத்துட்றேன், நீங்க எனக்கு சால்வ் பண்றீங்க. ஹிண்ட் நான் கொடுக்கட்டுமா? ஹிண்ட் இது என்னது? காமனா இருக்குது 3x 2x அப்படின்னு வச்சுக்கலாம். இது வந்து 5y 3y அப்படின்னு வச்சுக்கலாம். இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டா என்னது? 3x மைனஸ் 5y ஈக்குவல் டு சேவிங்ஸ். சேவிங்ஸ் 1000 ரூபாய். அடுத்து 2x, B யோட இதுல 2x மைனஸ் 3y, சேவிங்ஸ் வந்து 1000 ரூபாய். இது ரெண்டையும் நீங்க சால்வ் பண்ணீங்க அப்படின்னா இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? A இன் வருமானம் என்னன்னு தான் கேக்குறாங்க. ஸோ A இன் வருமானம் இங்க என்னது? 3x தான் என்ன அப்படின்றதுதான் என்னுடைய கொஸ்டின். ஸோ அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி 3x என்னன்னு கண்டுபிடிச்சி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுறீங்களா? ஸோ கண்டிப்பா சால்வ் பண்ணி எனக்கு ஆன்சர் போடுங்க. நம்ம அடுத்த கேள்வி போலாமா? நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். அடுத்த கேள்வி பாருங்க, A மற்றும் B இன் வருமானத்தின் விகிதம் முறையே 5:3 மற்றும் அவர்களின் செலவுகளின் விகிதம் 9:5. இருவரும் முறையே 2600 மற்றும் 1800 சேமித்தனர் எனில் அவர்களின் வருமானம் எவ்வளவு? ஸோ இங்க ரெண்டு பேரோடது கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேரும் வேற வேற சேவிங்ஸ் பண்றாங்க. ஸோ ஏபியின் வருமானத்தின் விகிதம் என்னது? 5:3. ஸோ இன்கம் வந்து 5:3. எக்ஸ்பெண்டிச்சர் கொடுத்துருந்தாங்க, சேவிங்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸ்பெண்டிச்சர் செலவுகளின் விகிதம் என்னது? 9:5. ஓகே. ஸோ சேவிங்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2600 1800. ஸோ இவர் வந்து 2600, இவர் வந்து 1800. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்க சேம் 5x
3x இதான் என்னுடைய இன்கம். எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 9y 5y. இது A உடையது, இது B உடையது, இது A உடையது, B உடையது. A உடைய இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர்னு போட்டா சேவிங்ஸா 5x minus 9y equal to 2600. அடுத்தது 3x minus 5y, 3x minus 5y equal to 1800. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணணும். கரெக்டா? ஸோ இல்லைனா என்ன பண்ணலாம், ஆப்ஷன்ல எனக்கு கொடுத்துருக்கிறது எல்லாமே என்ன அப்படின்னா இன்கம் ரேஷியோவா. ஸோ இன்கம் ரேஷியோனா இது 5x, இது 3x, இது 5x, இது 3x அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இதுல இருந்து எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சு எனக்கு இங்க சால்வ் ஆகுதா அப்படின்றத நம்ம பேக் வைஸாவும் வரலாம். பட் இங்க நான் யாருக்குமே நான் பேக் வைஸ் சொல்லியே கொடுக்கல, ஷார்ட்கட்டே நம்ம சொல்லி தரல. நம்ம என்னதான் பண்ண போறோம் அப்படின்னா எல்லாமே ஃபுல் மெத்தட்ல போட்டுதான் நம்ம என்ன பண்ண போறோம், கான்பிடென்ட்டா இருக்க போறோம். சரியா? ஸோ ஃபுல் மெத்தட்ல வேணும் அப்படின்னா நமக்கு இந்த எக்ஸ் தான் தெரியணும். எக்ஸ் தெரியணும்னா இந்த ஒய்யை கேன்சல் பண்ணணும். ஒய்யை கேன்சல் பண்றதுக்கு நான் என்ன பண்றேன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இன்டூ 5 அப்படின்னு பண்றேன். ஸோ இந்த ஃபுல் ஈக்குவேஷன் இன்டூ 5னா 5 into 5 25x மைனஸ் 45y, 26 into 5 அப்படின்னா 33, 130. ஸோ 130 அப்புறம் 2 0. அதுக்கப்புறம் செகண்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 9 அப்படின்னு பண்ணும். 9 3s are 27 மைனஸ் 25. சாரி, இங்க 9 5s are இல்ல. ஸோ அப்போ இதுவும் 45 which is equal to 18 into 9னா 72, 7 அப்புறம் 16. ஸோ 162ன்னு வரும். அப்புறம் 2 0, 162 2 0. இப்போ என்ன பண்ணும், இந்த புது ஈக்குவேஷன் ரெண்டையும் நான் மைனஸ் பண்ண போறேன். ஸோ 25 மைனஸ் 27னா மைனஸ் 2xன்னு வந்துருமா. ஸோ இங்க மைனஸ் திரும்ப மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்றப்போ பிளஸ் ஆயிடும். ஸோ இது 0 ஆயிடும். which is equal to 13,000 minus 16,200 அப்படின்னா minus 3,200 வரும். ரெண்டு பக்கம் இருக்க மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும். x equal to 3,200 by 2 which is equal to 1,600 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். ஸோ x 1,600ன்னு கிடைச்சிச்சா. 5x 3x என்ன வந்துடும், 3x வந்து 4,800. ஸோ 5x என்ன வரும், 16 into 5னா 33, 8,000 அப்படின்னு கிடைச்சிருமா. ஸோ 8,000, 4,800 எந்த ஆப்ஷன்ல இருக்கு, ஆப்ஷன் டில இருக்கு. அடுத்த கேள்வி, ஏபிசி ஆகியோருக்கிடையே 5625 பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படின்னு இருக்கு. ஸோ 69வது கொஸ்டின், ஏபிசி இவங்க 3 பேருக்கும் எவ்வளோ அமௌண்ட் பிரிச்சு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 500, 625 ரூபாய் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. பிக்கு மற்றும் சிக்கு இணைந்து கிடைத்த தொகையை போல் ஏக்கு கிடைக்குமாறும், பிக்கு மற்றும் சிக்கு இணைந்து கிடைத்த தொகை போல் ஏக்கு கிடைக்குமாறும். ஸோ பிசி ரெண்டு பேருக்கும் இணைஞ்சு கிடைச்ச மாதிரி தொகை ஏக்கு கிடைக்குமாறும், அடுத்து ஏக்கு மற்றும் சிக்கு இணைந்து கிடைத்த தொகையை போல பிக்கு கிடைக்குமாறும், ஏக்கும் சிக்கும் எவ்வளவு கிடைச்சதோ அப்படியே எனக்கு பிக்கும் கிடைக்குமாறும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. எனில் ஏயின் பங்கு பிஐ விட எவ்வளவு அதிகம், ஏயின் பங்கு பிஐ விட எவ்வளவு அதிகம் அப்படின்னு கேக்குறாங்க. எவ்வளவு பிளஸ்ஸா மைனஸ், எவ்வளவு அதிகம்னா எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க. கூடுதல் எவ்வளவு அப்படின்னு. இப்ப இங்க பாருங்களேன், ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் சி, பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி, இப்படி எல்லாம் வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா ஏக்கு கொடுத்த வேல்யூ மாதிரி பிக்கு சிக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி ஏக்கு கொடுக்கணும். ஸோ அப்படி இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். அதனால நம்ம வந்து எதுக்கும் கிவன் டேட்டா பார்த்துக்கலாமா. 69th கொஸ்டின். ஸோ 69th கொஸ்டின் எங்க இருக்குன்னு பாருங்க. இதுதான் 69th கொஸ்டின். ஸோ ஏ ஈக்குவல் டு ஹாஃப் ஆஃப் பி பிளஸ் சி. அடுத்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க, பி ஈக்குவல் டு 1/4 ஆஃப் ஏ பிளஸ் சி. பாத்தீங்களா. ஸோ அப்படி பகிர்ந்து கொடுக்க மாட்டாங்கன்றதுனால தான் சொன்னேன். ஸோ இது வந்து கால் பங்கு அரை பங்குன்றது இங்க வந்து மிஸ் ஆயிருக்கும் போல. சரியா. ஸோ அப்போ இதுவும் கொஸ்டின் எரர் தான், மிஸ் ஆயிருக்கு. நம்ம பின்னாடி என்ன சால்வ் பண்ணியிருக்காங்களோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் எடுத்துட்டு போய்க்கலாம். ஸோ ஏ ஈக்குவல் டு 1/2. இங்க எப்படி இருந்திருக்கணும் அப்படின்னா பிக்கு மற்றும் சிக்கு இணைந்து கிடைத்த தொகையை போல் பாதி தொகை ஏக்கு கிடைக்குமாறும் அப்படின்னு இருந்திருக்கணும். பாதி அப்படின்னு இங்க மிஸ் ஆயிருக்கணும். ஏக்கு மற்றும் சிக்கு இணைந்து கிடைத்த போல் 1/4 பங்கு பிக்கு கிடைக்குமாறும் அப்படின்னு இருந்திருக்கும். சரியா. சோ அதனாலதான் இங்க 1/4 பங்கு, இங்க 1/2 பங்கு அப்படின்னு இருக்கு. சோ ஜஸ்ட் கொஸ்டின் டைப்போ எரரா இருக்கலாம். ஓகேவா. சோ இப்போ நமக்கு ஏ பங்கு பியை விட எவ்வளவு கூடுதல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ இப்போ இந்த டேட்டா வச்சு நம்ம சால்வ் பண்ண போறோம். இப்போ இங்க சப்ஸ்டியூட் பண்ணலாமா. எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல கொண்டு வந்துடலாம். எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏனா ஏவை அப்படியே வச்சுக்கிறேன். பிக்கு பதிலாக நான் என்ன பண்றேன் அப்படின்னா 1/4 ஆஃப் ஏ பிளஸ் சி அப்படின்னு வச்சுக்கிறேன். அடுத்து சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம், சிக்கு பதிலாக அப்படியே வச்சுக்கலாமா. ஸோ சிக்கு பதிலாக அப்படியே வச்சுக்கிட்டா
இங்க in terms of c நம்ம எடுத்துட்டு வரோம் வைங்களா, b plus c equal to 2a. அப்போ c equal to எனக்கு என்ன வந்துரும் 2a minus b அப்படின்னு கிடைச்சிடும். அப்போ இங்க இருந்து a plus c equal to 4b. a plus c equal to 4b. இப்போ இந்த b நம்ம என்ன பண்ணலாம், இங்க எனக்கு aவும் இருக்கு ccவும் இருக்கு, எல்லாமே in terms of எனக்கு ab மாத்திக்கிட்டா ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இங்க c in terms of ab வந்துருச்சு. c in terms of ab வந்துருச்சா, ஏவை அப்படியே ஏவாவே வச்சுக்கலாம், b in terms of a மட்டும் வச்சுக்கணும் இல்லையா. ஸோ அப்போ இங்க என்ன பண்ணணும், எனக்கு ஃபர்ஸ்ட் c equal to 2a minus b இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க சப்ஸ்டியூட் பண்றேன், இல்ல இங்க சப்ஸ்டியூட் பண்றேன்னு வைங்க. ABC 3 பேருக்கும் சேர்த்து எனக்கு 5625. இப்போ எனக்கு இங்க half of b plus c equal to a அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க இருந்து நான் என்ன பண்றேன், b plus c equal to 2a, c equal to 2a minus b இருக்கு. நான் எல்லாத்தையும் in terms of a b ல எழுதுறேன் அப்படின்னா இங்க என்ன வந்துரும், a அப்படியே இருக்கும், b அப்படியே இருக்கும், c in terms of a b னா c க்கு பதிலா 2a minus b அப்படின்னு எழுதுவேன், which is equal to 5625. So இந்த plus b minus b cancel ஆயிடும், 3a equal to 5625 அப்படின்னு கிடைச்சிருமா. ஒன்றும் பண்ணல, இங்க ஃபர்ஸ்ட்ல இதுல இருந்து கிடைச்சதை நான் எடுத்துட்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ a உடைய வேல்யூ என்ன வந்துடும், டிவைடட் பை 3னா 1ல 3 மிச்சம் 2, 8ல 24 மிச்சம் 2, 7ல 21 மிச்சம் 1, 5. ஸோ a உடைய வேல்யூ 1875. b உடைய வேல்யூவும் தெரியணும்ல. ஸோ b உடைய வேல்யூவும் தெரியணும் அப்படின்னா எனக்கு இங்க நான் வேற சப்ஸ்டியூட் பண்ணும், ஏவை நான் அப்படியே வச்சுக்கிறேன், இங்க பிக்கு பதிலா நம்ம வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும், இல்லைன்னா சிக்கு பதிலா வேற ஏதாவது சப்ஸ்டியூட் பண்ணணும். சி ஈக்குவல் டு இங்க என்னது 4b மைனஸ் ஏன்னு வந்துருமா ரெண்டாவது இதுல இருந்து. ஸோ a பிளஸ் பி, சிக்கு பதிலா 4b மைனஸ் ஏ அப்படின்னு போடுறேன், விச் இஸ் ஈக்குவல் டு 5625. அது இங்க என்ன வந்துடும், பிளஸ் ஏ மைனஸ் ஏ போயிடும். ஸோ 5b ஈக்குவல் டு 5625. ஸோ அப்போ b வேல்யூ என்னது, டிவைடட் பை 5னா 1ல 5, 1ல 5 மிச்சம் 1, 2ல 10 மிச்சம் 2, 1125. இப்போ எனக்கு a வந்து எவ்வளவு கூடுதல் b விட, 1125, இங்க 1875. ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா போதுமா. ஸோ இது ரெண்டுக்கும் 700 ரூபா ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஸ் வரும், 1100 1800 அப்படின்னு வச்சோம்னா இல்லையா. ஸோ 1100 1800 அப்படின்னு வச்சோம்னா 700 rupees டிஃபரன்ஸ் வரும். ஆனா இங்க வந்து எனக்கு ஒரு 75 ஜாஸ்தியா இருக்கு, அப்போ பிளஸ் 75, இங்கேயும் ஒரு 25 ஜாஸ்தியா இருக்கு, அப்போ மைனஸ் 25. ஸோ அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு எவ்வளவு ஜாஸ்தியா இருக்க போகுது, 750 ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஏ பி மற்றும் சி ஆகியோருக்கு இடையே 600 பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ 70th கொஸ்டின் நீங்களே ட்ரை பண்றீங்களா, நான் ஹிண்ட் கொடுக்கட்டுமா. ஸோ ஏ பி சி ஆகிய மூவருக்கு இடையே 600 ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஏயின் 2/5 பங்கை விட 40 கூடுதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏயின் 2/5 பங்கை விட 40 கூடுதல், என்ன கூடுதல்னு எனக்கு தெரியல. ஏவோட 2/5 பங்கை விட 40 கூடுதலாமா. ஓகே, ஏவுடைய 2/5 பங்கை விட 40 கூடுதல், பியின் 2/7 பங்கை விட 20 கூடுதல் அப்படின்னு இருக்கு. B உடைய 2/7 பங்கை விட 20 கூடுதல் அப்படின்னு இருக்கு. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க, மற்றும் C இன் 9/17 பங்கை விட 10 கூடுதல், இவை அனைத்தும் சமமாக இருக்குமாறு. அப்போ C ஓட 9/19, ஸோ C உடைய 9/17 பங்கு, ஸோ C உடைய 9/17 பங்கை விட 10 கூடுதல். ஸோ இவை அனைத்தும் சமம்னு சொன்னதுனால நான் மூணையும் ஈக்குவேட் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன கேட்டிருக்காங்க, சமமாக இருக்குமாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது எனின் ஏயின் பங்கு என்ன, ஏவோட பங்கு என்ன, அதான் வந்து நம்மளுடைய கொஸ்டின். ஸோ அப்ப இதை ஃபுல்லா என்ன பண்ணலாம்னா, இது எல்லாத்தையும் ஈக்குவல் டு கே அப்படின்னு ஒரு கான்ஸ்டன்டா பண்றேன். அப்போ ஏவுடையது என்ன வந்துடும், கே ஈக்குவல் டு 2/5a பிளஸ் 40 அப்படின்னா இதுல இருந்து ஏவோடைய வேல்யூ என்ன வரும், கே மைனஸ் 40, இந்த 40 அந்த போச்சுன்னா மைனஸ் 40 அப்படின்னு கிடைச்சிடும் இல்லையா. இங்க 2/5 அப்படின்னு இருக்கும். அப்ப a ஈக்குவல் டு இந்த பக்கம் 5/2 k மைனஸ் 40, இது a உடையது. அடுத்து b உடையதே நான் இதே மாதிரி ஈக்குவேட் பண்ணா k ஈக்குவல் டு 2/7b பிளஸ் 20 அப்படின்னா இங்க b உடைய வேல்யூ என்ன வந்துடும், 2/7 ஆஃப் b ஈக்குவல் டு k மைனஸ் 20. அப்போ b உடைய வேல்யூ 7/2 இன்ட்டு k மைனஸ் 20. ஸோ C உடைய வேல்யூ வேணும் அப்படின்னா என்னது, K ஈக்குவல் டு 9C/17 பிளஸ் 10 அப்படின்னா
எனக்கு C உடைய வேல்யூ என்ன வந்துரும் K minus 10 into 17/9 அப்படின்னு கிடைச்சிடும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்கா, இங்க எடுத்துட்டு வந்து நான் இங்க சப்ஸ்டியூட் பண்ணா எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் கேல இருக்கும். ஸோ கே வேல்யூ கிடைச்சிடும். கே வேல்யூ கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும், இதை மட்டும் நீங்க கே வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா ஏ உடையது ஷேர் என்னன்னு கிடைச்சிடும். ஸோ ஹிண்ட் கொடுத்துட்டேன்னா சால்வ் பண்றீங்களா? ஸோ இல்லை நானே சால்வ் பண்ணட்டுமா? ஸோ ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 600. ஏவோட வேல்யூ 5/2k மைனஸ் 40a மைனஸ் 40. ஸோ இதுதான் 5/2k மைனஸ் 40 இன்ட்டு 5/2. அடுத்து b உடைய வேல்யூ 7k/2 மைனஸ் இந்த 7/2 அங்க 20க்கும் தான், அப்போ 20 இன்ட்டு 7/2 பிளஸ் 17/9k மைனஸ் 170/19. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சால்வ் பண்ணோம். இங்க சால்வ் பண்ணா என்ன வரும் பாருங்க, இது 2 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20யா. ஸோ 5k/2 மைனஸ் 100 பிளஸ் 7k/2 இங்க வந்து கேன்சல் பண்ணா 10 மைனஸ் 70 அப்படின்னு இருக்கும். ஸோ 17k/9 நம்மளால கேன்சல் பண்ண முடியாதுல்ல. ஸோ 17k/9 மைனஸ் இங்க என்னது 170/19. ஸோ 170/19 அப்படின்னு வந்துச்சா. ஸோ இப்போ கே டர்ம்ஸ் எல்லாம் ஒரு பக்கமா வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம அந்த சைடு எடுத்துட்டு போயிடலாம். ஸோ அந்த சைடு எடுத்துட்டு போனா என்ன வரும், 5k பிளஸ் 7k அப்படின்னா 12k வந்துருமா. 12k/2 பிளஸ் 17k/9 ஈக்குவல் டு 600. இங்க என்னது மைனஸ் 100 மைனஸ் 17 இருக்கு. அப்போ இந்த பக்கம் வரப்போ பிளஸ் 100 பிளஸ் 70, இதுவும் இந்த பக்கம் வரப்போ பிளஸ் 170/19 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? நான் எங்கேயாவது கேர்லெஸ் மிஸ்டேக் பண்றேனா அப்படின்றத பார்த்துட்டே வாங்க, அப்பதான் வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப இது எல்லாமே சேர்த்தா எனக்கு என்ன வந்துடும், 770யா. ஸோ 770 பிளஸ் 170/19. அதுக்கப்புறம் இங்க 12k அப்படின்றதுனா இதை கேன்சல் பண்ணா 6k. ஸோ 6k பிளஸ் 17k/9 ஈக்குவல் டு அப்படின்னு இருக்கும். இங்க ஏன் 17k/9, இங்கேயும் 19 இங்கேயும் 19 தானே இருக்கும். ஓகேவா? ஸோ இப்படிதான் நான் எங்கேயாவது விட்டுருவேன். ஸோ பார்த்துக்கோங்க. இது எத்தனாவது கொஸ்டின், எதுக்கும் நம்ம அப்பப்போ வந்து பின்னாடி இருக்க ஆன்சர் கூட செக் பண்ணிக்கலாம். 70th கொஸ்டின். ஸோ 70th கொஸ்டின் இது வரைக்கும் என்ன வந்திருக்கு, ஸோ 142k அப்படின்லாம் வந்திருக்கு. நம்ம இன்னும் எல்சிஎம் எடுக்கலையோ, சரி ஓகே. ஸோ எல்சிஎம் எடுத்தா கே வந்து வந்துடும். ஸோ இப்போ இங்கே எல்சிஎம் எடுக்கிறோம்னு வைங்க, இங்கே என்ன இருக்கும் 1 19 எல்சிஎம் எடுக்கணும். ஸோ 19 இன்ட்டு 6 அப்படின்னு போடணும். 19 இன்ட்டு 6னா 114k பிளஸ் 17k/19 அப்படின்னு இருக்கும். இங்கே 770 இன்ட்டு 19 அப்படின்னு போடணும். ஓகேவா? நான் இப்போதைக்கு நான் கால்குலேட்டர்ல போடுறேன், நீங்க அப்புறமா பொறுமையா சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ 170 டிவைடட் பை 19. இப்போ இது ரெண்டே கேன்சல் ஆயிடுமா. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 114 பிளஸ் 17 அப்படின்னு வரும் 131k which is equal to, ஸோ 131k. இங்க இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்றோம்னு வைங்க, 14630 பிளஸ் ஒரு 170 அப்படின்னா 14,800. ஸோ கே உடைய வேல்யூ இங்க வந்து 131 தான் இருக்கு. ஸோ கேன்சல் பண்ணா நமக்கு பாயிண்ட்ல தான் வரும். ஸோ இங்க பாருங்க, நான் இங்கேயாவது திரும்பியும் தப்பு பண்ணிருப்பேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஹிண்ட் கொடுத்தது உங்களுக்கு புரிஞ்சதுல, இங்க வந்து ஏபிசி இருக்கு. ஓகேவா? ஸோ அப்ப இது 17/9 தான், 19 கிடையாது. சரி சரி சரி. ஸோ 17/9 தானா, ஒரே ஒரு நிமிஷம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். 17/9. ஸோ இதுவும் 17/9 தான், 19 கிடையாது. நம்ம மாத்துறது இந்த இடத்துல மாத்திருக்கணும். ஸோ 17/9. இருங்க, எங்க மாத்திருக்கேன்றத நான் வேற கலர்ல போடுறேன். 17/9. இங்கேயும் என்னது வந்துடும் 170/9 அப்படிதான் வரும். ஸோ அப்போ இங்கேயும் 17/9, இதுவும் வந்து 17/9 தான். ஸோ இங்க என்ன இருக்கும், இங்க 17/9, இங்க வெறும் 9 தான். அப்ப இந்த ஸ்டெப்ல இருந்தே தப்பு. ஸோ அப்ப இந்த ஸ்டெப்ல இருந்தே தப்புனா 9 எல்சிஎம் எடுத்தா போதும். 9 6 ஆர் 54. 54 பிளஸ் 17k, 54k பிளஸ் 17k/9 இருக்கும் இந்த பக்கம். இந்த பக்கம் என்ன வரும், 770. 770 இன்ட்டு 9 அப்படின்னு போடணுமா. ஸோ 770 இன்ட்டு 9னா 6930 அப்படின்னு இருக்கும். ஸோ 6930 பிளஸ் 170/9. ஸோ இந்த 9 கேன்சல் ஆயிடும். 54 61 71 இருக்குமா. ஸோ 71k ஈக்குவல் டு, இங்க 6930 பிளஸ் 170 அப்படின்னா 7100 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ கே உடைய வேல்யூ 100. ஸோ கே வேல்யூ 100 அப்படின்னு கிடைச்சிருச்சு. ஸோ ஏ ஓட வருமானம் என்ன வரும், இங்க ஏ ஓட வருமானம் கே ஓட வேல்யூ 100 அப்படின்னா ஏ உடையது 100 மைனஸ் 40யா.
60 அப்படின்னு இருக்கும். 100 minus 40 60. 5/2 of 60 அப்படின்னா இதை 2 டைம்ல கேன்சல் பண்ணா 30. ஸோ 5 into 30 150 தான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. பி கியூ மற்றும் ஆர் ஆகியோருக்கிடையே 1050 பகிர்ந்தளிக்கப்பட்டது. பி இன் பங்கானது கியூ மற்றும் ஆரின் இணைந்த பங்கை போல் இருக்குமாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது. எனவே பிக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு? சோ பி இன் பங்கு எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னா கியூ மற்றும் ஆரின் பங்கை போல் இணைந்து கிடைத்த பங்கு தான் பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி எல்லாம் மோஸ்ட்லி பிரிக்க மாட்டாங்க. இருங்க 71th கொஸ்டின்ல என்ன டேட்டான்னு பாத்திரலாம். சோ இங்கேயும் பாருங்க பி இன் பங்கு 2/5 ஆஃப் கியூ பை ஆர் அப்படின்னு இருக்கு. பி இன் பங்கானது கியூ மற்றும் ஆரின் இணைந்து பங்கை போல் 2/5 இருக்குமாறு பங்கை போல் 2/5 அதுதான் வந்து இங்க போட்டிருக்காங்க பாருங்க. P equal to 2/5 of Q plus R அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ 2/5 of Q plus R. இதுவும் நமக்கு கொஸ்டின் எரர் தான். ஓகேவா? எனவே Pக்கு கிடைக்கும் தொகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ PQR 3 பேருக்கும் 1080 ரூபாய் 1050 ரூபாய். ஸோ PQR 3 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க? சாரி. ஸோ PQR 3 பேருக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1050 rupees பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க என்ன சொல்லியிருக்காங்க? P உடைய பங்கு வந்து 2/5 of Q plus R அப்படின்னு இருக்கும். ஸோ P உடையது 2/5 of Q plus R. எனவே Pக்கு கிடைக்கும் தொகை எவ்வளவு அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது Pக்கு கிடைக்கும் தொகை என்ன வந்துடும்? எல்லாமே இன் டர்ம்ஸ் ஆஃப் Q அண்ட் Rல எழுதிக்கலாம். பட் Pக்கு கிடைக்கிற தொகை தான் வேணும். அப்போ இங்க P டிவைடட் பை Q பிளஸ் R அப்படின்னு போட்டா எனக்கு என்ன வந்துடும்? 2/5 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ P உடைய பங்கு எனக்கு 2x, Q பிளஸ் R உடைய சேர்ந்த பங்கு எனக்கு 5x. அப்போ மொத்த பங்கு என்னது? 7x. ஸோ இந்த மொத்த பங்கு 7x தான் எனக்கு 1050 ரூபாய். இப்போ P உடைய பங்கு 2x தான் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ அப்ப இங்க என்னது? 1050/7 into 2 போட்டா போதுமா? ஓகேவா? ஸோ 7x into 2x போடுங்க. xx கூட கேன்சல் ஆயிடும். இப்போ இது 7 டேபிள்ல கேன்சல் பண்ணா 1ல 7 3. ஸோ 150 into 2 அப்படின்னு இருக்கும். ஸோ 150 into 2னா என்னது? 300 தான் எனக்கு P உடைய பங்கு. அடுத்த கேள்வி பாருங்க. A, B மற்றும் C ஆகியோருக்கிடையே ஒரு குறிப்பிட்ட தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது. A இன் பங்கை போல் 5 முறை, B இன் பங்கை போல் 3 முறை, A இன் பங்கை போல் 5 முறை 5A, B இன் பங்கை போல் 3 முறை, C இன் பங்கை போல் 2 முறை ஆகிய அனைத்தும் சமமாக இருக்குமாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ABC ஆகியோருக்கு கிடைத்த பங்கின் விகிதம் என்ன? ரேஷியோ என்னன்னு தான் கேக்குறாங்க. சோ அப்ப இங்க என்ன பண்ணும்? 5A equal to 3K, 3B equal to 2C equal to K அப்படின்னு வச்சுக்கோங்க. சோ அப்ப A உடையது என்னது? K/5. A 5A equal to K. அப்போ A equal to K/5. அப்போ B உடையது என்னது? K/3 அப்படின்னு இருக்கும். C உடையது என்னது? K/2 அப்படின்னு இருக்குமா? அப்ப இவங்க 3 பேருடைய ரேஷியோ என்னது? K/5 plus K/5 is to K/3 is to K/2 அப்படின்னு வந்துருமா? கரெக்டா? K/5 K/3 is to K/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இது மூணுலையும் K கேன்சல்னா அப்ப நம்மளுடைய ரேஷியோ 1/5 1/3 1/2. ஸோ இப்போ இதை என்ன பண்ணும்? நான் ஒரு முழு எண்ணா மாத்தணும். அப்ப இங்க இன்ட்டு 6, இங்க என்னது? இங்க 5 இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்க ரெண்டையும் இங்க மல்டிப்ளை பண்ணும். இங்க 3 இருக்குன்னா மிச்சம் இருக்க இது ரெண்டையும் 5 into 2 மல்டிப்ளை பண்ணும். இங்க 2 இருக்கு அப்படின்னா மிச்சம் இருக்கிற ரெண்டையும் 5 into 3 15 மல்டிப்ளை பண்ணும். ஸோ இங்க இன்ட்டு 6, இங்க இன்ட்டு 10, இங்க இன்ட்டு 15. அப்ப இங்க என்னது? 6:10:15. ஸோ இது எனக்கு காமனா இதுக்கப்புறம் எதுலையும் கேன்சல் ஆகுது. ஸோ 6:10:15 தான் நம்மளுடைய ரேஷியோ. அடுத்த கேள்வி. A, B மற்றும் C ஆகியோருக்கிடையே ஒரு குறிப்பிட்ட தொகை பகிர்ந்தளிக்கப்பட்டது. Aக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் Bக்கு 65 பைசாவும் மற்றும் Cக்கு 35 பைசாவும் கிடைக்குமாறு பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ A, B, C 3 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து பகிர்ந்தளிக்கிறாங்க அது சொல்லல. ஸோ A, B, Cக்கு பகிர்ந்தளிச்சிருக்காங்க. அப்ப Aக்கு கிடைக்கும் ஒவ்வொரு ரூபாய்க்கும் அப்படின்னா 100 பைசாக்கும் எனக்கு 85 பைசா C. Bக்கு 65 பைசாவும் 65 85 கிடையாது, இது வந்து 65 பைசா Bக்கு கிடைக்குமாறும் 35 பைசா Cக்கு கிடைக்குமாறும். ஸோ 35 பைசா Cக்கு கிடைக்குமாறு பிரிச்சு கொடுத்துருக்காங்க. Cக்கு கிடைக்கும் பங்கு 28 ரூபாய் எனில் குறிப்பிட்ட தொகை எவ்வளோ? Cக்கு கிடைக்கும் பங்கு 28 ரூபாய். அப்போ குறிப்பிட்ட தொகை, அதாவது 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்த தொகை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இவங்களுக்கு ரேஷியோ வந்து என்ன வந்துடும்? 100:65:35. இப்போ இதை 5 டேபிள்ல கேன்சல் பண்ணா 20
இங்க 1ல 5 மிச்சம் 1 ஸோ 13 இது 7. அப்போ இந்த ரேஷியோல தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க டோட்டல் என்னது, இது 20, இது பிளஸ் 20 40. ஸோ இங்க 40 பார்ட்ஸ் தான் என்ன அப்படின்னு நமக்கு வேணும். இப்போ இந்த 7 பார்ட் தான் எனக்கு 28 rupees. ஸோ 7 பகுதி எனக்கு 28 ரூபாய். அப்போ ஒரு பகுதி என்னது 28/7 4 ரூபாய். அப்போ 40 பகுதி என்னது 40 × 4 160 ரூபாய் அப்படின்னு வந்துடும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். அடுத்து ஏ, பி மற்றும் சி ஆகியோருக்கு இடையே 53 பகிர்ந்தளிக்கப்பட்டது. பிக்கு கிடைப்பதை விட ஏக்கு கூடுதலாக ரூபாய் 7ம், பிக்கு கிடைப்பதை விட ஏக்கு கூடுதலாக 7. அப்போ பி பிளஸ் 7 தான் 7. சிக்கு கிடைப்பதை விட பிக்கு கூடுதலாக 8. ஸோ அப்போ சி பிளஸ் 8 அப்படின்றதான் எனக்கு பி உடையது. அவர்களுக்கு கிடைத்த பங்குகளின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஏ ஈக்குவல் டு பி பிளஸ் 7ஆ? So A equal to B plus 7. So B equal to C plus 8. B equal to C plus 8. இதான் கொடுத்திருக்காங்க. So A, B, C உடைய பகிர்ந்தளிக்கப்பட்ட பங்கு எவ்வளோ? இதான் வந்து என்னுடைய கொஸ்டின். ஸோ இப்போ C உடையது நான் Xன்னு வச்சுக்கிறேன்னு வைங்க. C உடைய பங்கு X. அப்போ B உடைய பங்கு என்ன வந்துடும்? X plus 8 இல்லையா? அப்புறம் A உடைய பங்கு என்ன வந்துடும்? B உடைய பங்கு X plus 8. அப்போ X plus 8 plus 7. ஸோ அப்போ ஏ உடைய பங்கு எக்ஸ் பிளஸ் 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதுதான் அவங்களுடைய பங்கின் பகுதி ரேஷியோ இல்லையா? இப்போ உங்களுக்கு மொத்தமா பிரிச்சு கொடுத்தது வந்து 53 ரூபாய். அப்போ இது எல்லாத்தையும் வந்து பிளஸ் பண்ணணும். எக்ஸ் பிளஸ் 15 பிளஸ் எக்ஸ் பிளஸ் 8 பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 53. ஸோ இங்க எத்தனை எக்ஸ் இருக்கு? 3 எக்ஸ் இருக்கு. அடுத்து 15 பிளஸ் 8 வந்து எனக்கு 23. 53 மைனஸ் 23 நான் 30 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ அப்போ 3x ஈக்குவல் டு 30, x ஈக்குவல் டு 10 அப்படின்னு வரும். ஸோ x 10 அப்படின்னா இங்க ரேஷியோ என்னது? x 10னா 10 பிளஸ் 15 25, 10 பிளஸ் 8 18, அப்புறம் 10, 25:18:10 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ 25:18:10 ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஏ, பி, சி மற்றும் டி ஆகியோருக்கிடையே 1300 ரூபாய் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 3 பேருக்கு. ஸோ 3 பேருக்கு 1300 ரூபாய் பகிர்ந்தளிச்சிருக்காங்க. ஸோ ஏ, பி, சி 1300 ரூபாய் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன இருக்குன்னு பாருங்க. ஏ பை பி, பி பை சி, சி பை டி ரேஷியோ 2/3 என இருக்குமாக பகிர்ந்தளிக்கப்பட்டது. என ஏயின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ பை பி, பி பை சி, சி பை டி இவங்களுடைய ரேஷியோ தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏயின் பங்கு என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ இங்க எனக்கு மொத்த பங்கு எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ, பி, சி, டி அப்படின்னா A is to B through 2 is to 3, B is to C இது C is to D. இப்போ இந்த 3 இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது 2, இது 2. ஸோ அப்போ இது என்னது? 2 2s are 4, 4 2s are 8, 3 2s are 6, 6 2s are 12, 3 3s are 9, 9 2s are 18, 3 3s are 9, 9 3s are 27 அப்படின்னு கிடைச்சிருமா? ஸோ இப்போ இதான் அவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துருக்கிற பங்கின் அளவு. அப்போ 12 plus 8 20. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணா 15 1 45ன்னு வரும். அப்போ 20 plus 45 65. ஸோ அந்த 65 பார்ட்ஸ் தான் எனக்கு 1300. ஓகேவா? ஏயின் பங்கு என்னது? எனக்கு 8 பங்கு. 8 பங்கு எவ்வளோ அப்படின்னு தெரியணும்னா என்ன பண்ணும்? 1300/65 × 8. இப்போ 65 டேபிள் இதை கேன்சல் பண்ணா 20, 20 × 8னா 160. ஸோ 160 rupees தான் எனக்கு ஏயுடைய பங்கு. ஏ, பி மற்றும் சி ஆகியோருக்கிடையே 3068 பகிர்ந்தளிக்கப்பட்டது. ஸோ 3068 என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பகிர்ந்து கொடுத்துருக்காங்க. ஏ பிளஸ் பி பிளஸ் சி வந்து 3068. அடுத்த பகுதி அவர்களின் பங்குகள் முறையே 10, 14, 20 ஆகியவற்றை குறைக்கும் பொழுது கிடைக்கும் மீதி தொகை மூவருக்கும் 5:6:7 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டது. 5:6:7 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்பட்டது. பியின் பங்கு என்ன? அப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஏபிசி ஆகியோரிடையே இவ்வளவு ரூபாய் பிரிச்சு கொடுத்திருக்காங்க. அவர்களின் பங்குகள் முறையே 10, 14, 20 ஆகியவற்றை குறைக்கும் பொழுது. சோ இப்போ எனக்கு இங்க ஏ உடைய பங்கு ஏ அப்படின்னு வச்சுக்கலாம். அதுல இருந்து நான் 10 ரூபாய் குறைக்கிறேன். பி உடைய பங்குல இருந்து 14 ரூபாய், சி உடைய பங்குல இருந்து 20 ரூபாய். சோ ஏ பி உடைய பங்குல இருந்து 14, சி உடைய பங்குல இருந்து 20 ரூபாய், ஏ உடைய பங்குல இருந்து 10 ரூபாய். இப்படி குறைச்சதுக்கு அப்புறமா பிரிச்சு கொடுக்குறேன்ல,
மீதி தொகையை மூவருக்கும் பிரிச்சு கொடுக்குறப்போ இருக்கிற ரேஷியோ தான் இங்க என்னது 5:6:7 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 5:6:7 அப்படின்னு சொல்லிட்டு பியோடைய பங்கு என்ன அதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ இது 10, 14, 20 அப்படின்னா இங்க என்ன வந்துடும் 44 ரூபாய். அப்ப இதுல இருந்து 44 ரூபாய் கம்மி பண்ணா என்ன வரும்? 44 ரூபாய் கம்மி பண்ணா 3024 3024 அப்படின்னு வரும். சோ இந்த 3024 இந்த ரேஷியோல தான் பிரிச்சு கொடுத்துருக்காங்க. சரியா? சோ அப்ப இது என்னது 11 பிளஸ் 7 18. இந்த 18 பங்கு தான் எனக்கு இந்த 3024. பியோடைய பங்கு தான் வேணும். அப்ப 6 பங்கு எவ்வளவுன்னு எப்படி கண்டுபிடிப்போம்? 3024/18 இன்ட்டு 6. 6ஆம் வாய்ப்பால் இதை அடிச்சா 3, அப்புறம் இங்க 3ஆம் வாய்ப்பால் அடிச்சா 1008 ரூபாய் அப்படின்னு வரும். 1008 ரூபாய் எனக்கு பியோடைய பங்கு கிடையாது. இந்த 14 நான் குறைக்கணும்ல, குறைச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த 6 பங்கு. அப்போ எனக்கு இங்க பியோட மொத்த பங்கு வேணும்னா இந்த 14 ரூபாயை நான் சேர்க்கணும். அப்போ 1008 ரூபாய் பிளஸ் 14 அப்படின்னு போட்டா இங்க என்ன வரும்? 12, 1, 2 1022 ரூபாய். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு கலவையில் பால் மற்றும் தண்ணீர் 5:1 என்ற விகிதத்தில் உள்ளது. ஸோ ஒரு கலவையில பால் மற்றும் தண்ணீர் மிக்சர் கலப்படம் கணக்குக்கு போயிட்டோமா? ஸோ பால் மற்றும் தண்ணீர் 5:1 என்ற விகிதத்தில் உள்ளது. இந்த கலவையில் 5 லிட்டர் தண்ணீரை கலக்கும் பொழுது பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 5:2 என மாறும். இந்த கலவையில இதோட நான் என்ன பண்றேன்? 5 லிட்டர் தண்ணிய சேர்க்கிறப்ப எனக்கு புது விகிதம் என்னவா மாறுது? 5:2 அப்படின்னு மாறுது. புது விகிதம் 5:2 என மாறும். எனில் அசல் கலவையில் உள்ள பாலின் அளவு எவ்வளோ? இந்த பாலின் அளவு அசல் கலவையில 5x எவ்வளோ அப்படின்றதான் என்னுடைய கொஸ்டின். இப்ப எனக்கு இங்க அளவு என்னது? 5x. இதுலதான் நான் என்ன பண்றேன்? இந்த தண்ணி வந்து 5 லிட்டர் சேர்க்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறம் என்னோட ரேஷியோ 5:2. அப்ப இங்க என்னது? இந்த 5x அப்படியே தான் இருக்கு. 5x பை இந்த x கூட நான் 5 லிட்டர் சேர்த்திருக்கேன். ஸோ x பிளஸ் 5 அப்படி இருக்கிறப்போ என்னோட ரேஷியோ புது ரேஷியோ 5/2 மாறிடுது. அப்ப இங்க என்ன பண்ணும்? அடுத்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? பண்ணா 10x which is equal to 5x plus 25 அப்படின்னு வரும். ஸோ இந்த 5x இங்க வந்துச்சுன்னா மைனஸ்ல வருமா? ஸோ 5x equal to 25, x equal to 5 அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ x equal to 5 னா என்னது? இந்த x 5. அப்ப இங்க 5 into 5 25. எனக்கு இந்த 5x தானே வேணும். ஸோ அப்போ 25 லிட்டர் பால் எனக்கு முன்னாடியே இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கேள்வி பாருங்க. ஏ மற்றும் பி ஆகிய பாத்திரங்களில் முறையே 4:5 மற்றும் 5:1 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீர் கலவை உள்ளது. 2 பாத்திரம் இருக்கு, 2 கலவை இருக்கு. ஓகேவா? ஸோ 78 ஏபி 2 பாத்திரம் 2 கலவை. என்ன கலவை? பாத்திரத்தில் முறையே 4:5 5:1 பால் மற்றும் தண்ணீர் தான். ஸோ பால் மற்றும் தண்ணீர், இங்கேயும் பால் மற்றும் தண்ணீர் 4:5 5:1 அப்படின்ற கலவையில இருக்கு. 4:5 5:1. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? ஏ மற்றும் பி ஆகிய பாத்திரங்களில் இருந்து எந்த விகிதத்தில் கலவையை எடுத்தால் கிடைக்கும் புதிய கலவையின் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 5:4. ஸோ புதிய கலவையில எனக்கு பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 5:4 இருக்கணும்னா இங்க இருந்து நான் எவ்வளவு எடுத்து மிக்ஸ் பண்ணணும், இங்க இருந்து நான் எவ்வளவு ரேஷியோ எடுத்து மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் ஏதாவது ஒண்ணு மட்டும் எடுத்துக்கிறேன். பாலை மட்டும் நான் கன்சிடர் பண்றேன்னு வைங்க. பாலுடைய பகுதி மட்டும் கன்சிடர் பண்றேன். சரியா? சோ இப்போ ஏ பாத்திரத்துல பாலோட பகுதி என்னது? மொத்த பகுதி 4 + 5 9. பாலோடைய பகுதி 4/9. இந்த பாத்திரத்துல மொத்த பகுதி 6, பாலுடைய பகுதி 5/6. இப்ப புது கலவையில எனக்கு எவ்வளவு வேணும்? மொத்த பங்கு 9, அதுல பாலுடைய கலவை 5. அப்போ 5/9 பங்கு. இப்ப நான் இது ரெண்டையும் நான் மிக்ஸ் பண்ணும். எவ்வளவுக்கு மிக்ஸ் பண்ணா தெரியணும், எவ்வளவுக்கு மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரியணுமா? அப்போ என்ன பண்ணுவோம்? கலப்படத்துடைய பிரின்சிபல் ஆஃப் மிக்சர், இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்க போடணும், வித்தியாசம். அடுத்து இது ரெண்டையும் மைனஸ் பண்ணி இங்க போடணும். 4/9 5/9 இது ரெண்டோட வித்தியாசம் கழிச்சா என்னது? 1/9 வந்துருமா? இப்ப அடுத்து 5/6 5/9 அப்படின்னு போடணும். ஸோ 5/6 மைனஸ் 5/9 அப்படின்னா 9 5s are 45 மைனஸ் இங்க 6. ஸோ 5 6 are 30 டிவைடட் பை 9 6 are 54. அப்போ வித்தியாசம் 15/54 இருக்கும். இதை 3 டேபிள்ல நான் அடிக்கிறேன் அப்படின்னா 5/18 இருக்கும் இல்லையா? ஸோ 5/18 is to 1/9 அப்படின்ற ரேஷியோல நான் கலக்கணும். இப்போ இங்க கீழே இருக்கிறது எனக்கு சேமா இருந்தாதான் வந்து ரேஷியோவா வரும். அப்போ 5:2 இங்க இன்டு 2 இங்க இன்டு 2 பண்ணுமா? அப்போ 5:2 ரேஷியோல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா
எடுக்கணும். ஏல இருந்து நான் 5 பங்கு எடுக்கணும், பில இருந்து நான் 2 பங்கு எடுத்து நான் மிக்ஸ் பண்ணா எனக்கு இந்த கலவை இந்த ரேஷியோல கிடைக்கும். ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டா போதும். இப்ப நான் பால் வச்சு மட்டும் பண்ணனா இதே மாதிரி நீங்க தண்ணியை மட்டும் வச்சு பண்ணா கூட உங்களுக்கு இதே ரேஷியோ தான் வரும். ஓகேவா? ஸோ 5:2 எங்க இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் டில இருக்கு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தா போகுதுன்னு நினைக்கிறேன். நான் இன்னைக்கு 80th கொஸ்டினோட நிறுத்திக்கிறேன். நம்ம நாளைக்கு ரிமைனிங் கொஸ்டின் பார்க்கலாம். சரியா? ஸோ 79th கொஸ்டின் பாருங்க, ஏ மற்றும் பி ஆகிய பாத்திரங்களில் முறையே 5:2 2:3 என்ற விகிதத்தில் பால் மற்றும் தண்ணீரின் கலவை உள்ளது. ஏபி இந்த 2 பாத்திரத்துல 5:3 2:3 அப்படின்னு பால் மற்றும் தண்ணீரின் கலவை உள்ளது. இந்த கலவையை கலந்து புதிய கலவையை உருவாக்கப்படும் பொழுது அதில் பாலின் அளவு ஒரு பாதியும் தண்ணீரின் அளவு மீதி பாதியும் இருக்கும் எனில் புதிய கலவை எந்த விகிதத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. புதிய கலவை உருவாக்கப்படும் பொழுது பாலின் அளவு ஒரு பாதி தண்ணீரின் அளவு மீதி பாதி. அப்போ மில்க் இஸ் டு வாட்டர் ரேஷியோ என்ன சொல்லியிருக்காங்க, 1:1 ரேஷியோ. இது ஒண்ணுனா இது ஒண்ணு, இது பாதினா இது பாதி அப்படின்னு 1:1 ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்ப நான் போன சம் போட்ட அதே தான். ஓகேவா? சோ போட்டுட்டு எனக்கு இந்த கொஸ்டின் ஹோம்ஒர்க்ல போட்டுட்டு கமெண்ட் செக்ஷன் சொல்றீங்களா? நான் 78th கொஸ்டின் போட்டேன் பாருங்க, அதே தான். அதை புரிஞ்சுட்டு நீங்க போடுங்க. அடுத்த கேள்வி பாருங்க, 80 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் கலவை 60 லிட்டர் கலவையில் 80வது கொஸ்டின் 60 லிட்டருக்கு பதிலாக நான் 80 லிட்டர்னு சொல்லிட்டேன். ஸோ 60 லிட்டர் கலவையில என்ன நடந்திருக்கு, பால் மற்றும் தண்ணீரின் கலவை 2:1 என்ற விகிதத்தில் உள்ளது. பால் மற்றும் தண்ணீரின் கலவை 2:1. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த கலவையின் விகிதம் 1:2 என்ற விகிதத்தில் இருக்க வேண்டும் என்றால் அந்த கலவையில் மேலும் தண்ணீர் எவ்வளவு சேர்க்கப்படணும். சோ இந்த கலவை நான் 1:2 அப்படின்னு மாத்தணும்னா இங்க மேலும் நான் எவ்வளவு தண்ணீர் சேர்க்கணும் அப்படின்றதான் கொஸ்டின். சோ அப்ப இங்க என்னது, எனக்கு இங்க இருக்கிற பகுதி வந்து 2x. சோ அப்போ இது மொத்தம் 3 பங்கு. இந்த 3 பங்கு தான் 60 லிட்டர். 3 பங்கு 60 லிட்டர். அப்போ ஒரு பங்கு என்னது, 60/3 20 லிட்டரா? அப்போ இங்க வாட்டர் ஆல்ரெடி 20 லிட்டர் இருக்கு, இங்க மில்க் வந்து 40 லிட்டர் இருக்கு. சோ இப்ப இந்த 20 லிட்டர்ல நான் எவ்வளவு தண்ணி போட்டா 1:2 ரேஷியோ மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ அப்ப இங்க பால் வந்து 40 லிட்டர் டிவைடட் பை இங்க வந்து 20 லிட்டர் பிளஸ் நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துனா எனக்கு 1:2 ரேஷியோ வேணும். சோ இதான் கொஸ்டின். இப்ப இந்த எக்ஸ்ட்ரா தண்ணி தான் எவ்வளவு ஊத்துறேன்னு தெரியணும். அப்ப இங்க கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்னது, 80 = 20 + x. அப்ப x = 60. அப்ப நான் எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா 60 லிட்டர் தண்ணி நான் ஊத்தணும். சோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? சோ வீடியோ லென்த்தா போனதுனால இன்னைக்கு 30 கொஸ்டின் போடல, 20 கொஸ்டின் தான் போட்டிருக்கேன். சோ நாளைக்கு கிளாஸ்ல ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.